ஓம் கிரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஆடி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஆடி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களினுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே புதன் பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கடக ராசியிலே சூரிய பகவானும் குரு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிம்ம ராசியிலே கேது பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. ஆடி மாதம் 15ஆம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆடி மாதம் 16ஆம் தேதி ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆடி மாதம் 17ஆம் தேதி சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலே உச்ச பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ராசியை சனீஸ்வர பகவான் பார்வையிடுகிறார். உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு மந்த நிலை ஏற்படலாம். எந்த ஒரு செயலையும் இன்று செய்யலாம் நாளை செய்யலாம் என்று தள்ளிப்படுவதற்கான ஒரு சூழலே ஏற்படும். திட்டமிட்ட பணியை திட்டமிட்ட நேரத்தில் முடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படலாம். இருந்த போதிலும் தனங்குடும்ப பாகிஸ்தானத்தை ராசிநாதன் பார்வையிடுவதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். உங்கள் பேச்சிலே ஒரு தெளிவிருக்கும். சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். குடும்பத்திலே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். தைரிய வீரியஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் எதிரிகளெல்லாம் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் எல்லாம் அகலும். ஸ்தானத்திலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயாருடன் அனுசரித்து போக வேண்டும். இல்லையேல் உங்களுக்கும் தாய்க்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். தாயினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலர் தாய்க்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படும். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ருணரோக சத்துரு ஸ்தானத்திலும் களத்திர ஸ்தானத்திலும் இந்த மாதம் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் இம்மாதத்துடைய பிற்பகுதியிலே குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு பேச்சுவார்த்தைகளை தொடங்குவீர்கள். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் உரிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகவும் கூடுதலான வருவாயை காண முடியும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே பிரயஸ்தானாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் இம்மாதம் முற்பகுதியில் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதும், ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி இம்மாதம் பாக்கியஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்தில் சக பணியாளருடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலர் உயர் அதிகாரியுடைய நன்மதிப்பையும் பாராட்டியும் பெறுவீர்கள். களத்திரஸ்தானத்திலே களத்திரஸ்தானாதிபதி இம்மாதம் 15ஆம் தேதி வரை ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் இம்மாதத்துடைய முற்பகுதியிலே கணவன் மனைவியிடையே ஒரு அன்வணி நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. ஆனால் இம்மாதத்துடைய பிற்பகுதியிலே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போக வேண்டும். இல்லையே உங்களுக்குள் கருத்து மோதல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. ஸ்தானத்திலே சூரிய பகவானும் குரு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. பாக்கியஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சுக்கிர பகவானுடைய பயணமும் பாக்கியஸ்தானத்திலே இம்மாதம் முற்பகுதியில் அமைவதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலருக்கு வெளிநாட்டு முயற்சிகளெல்லாம் வெற்றியை தரும். தொழில் ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி இந்த மாதம் கலத்திர ஸ்தானத்திலும் அஷ்டமஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே லாபஸ்தானாதிபதியும் ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதியுமான சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே படையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். உயர் அதிகாரியுடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அரசியல் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். நீங்கள் செய்யும் தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். லாபஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானாதிபதி இந்த மாதம் பாக்கியஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்யும் தொழிலில் இரட்டிப்பான வருவாயை காண முடியும். மூத்த சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானத்தை ராசிநாதன் குரு பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.